வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டைமாக வந்து நம்ம யூடியூப்பில் வந்து நானே நேராக பேசுகிறேன். பார்த்தீங்கன்னா இதான் நம்ம வீடு. உள்ளே நம்ம பக்கத்தில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாமரம் தான், இந்த பக்கம் பார்த்தோன்னா மாமரம் தான். நமக்கு விவசாயம் தான். அதை வந்து போட்டால் அந்தளவுக்கு யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறது கிடையாது. அதனால் நம்ம அந்த வீடியோஸ் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக காலி பண்ணியாச்சு. மறுபடியும் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம இப்போ வந்து எல்லாத்தையும் காட்டுறேன். இப்போ எங்கிட்டு எம்பிட்டு மாமரம் இருக்குது எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோவை. வாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், பார்த்தீங்களா எவ்வளோ மாமரம் இருக்குன்னு பாருங்க. அருமையாக இருக்கும் இந்த அளவு. இந்த இடத்துல பாருங்க மாங்காய. சரிங்களா, கொத்து கொத்தாக இருக்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கிட்ட வந்து காசாக்காய். இதுவும் பழம் சூப்பராக இருக்கும், பழுத்தா நல்லா இருக்கும். இந்த பழம் சூப்பராக இருக்குந்தல இங்கே நிற்கிதுல, இது வேற லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும். செந்துரா பழம் அதுக்கு பேர். மாப்பிள்ளை முன்னாடி போயிட்டு கேப்பில். இப்போ மாம்பழம் மரத்தில் இருந்துச்சுன்னா பிடிங்க காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியுதா மாங்காய் எம்பிட்டு இருக்குன்னு பாருங்கள். இந்த வாது மாங்காய் கொண்டு பாருங்கள். ஃபுல்லாக ஒரு எப்படி ஒரு 50 மாங்காய் இருக்கும் இதுலேயே. இதில் ஒரு அரை. இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ மாங்காய் இருக்குங்க பாருங்கள், தெரியுதா. அங்கே வந்து விவசாயம் தான். நம்ம லைனை வந்து விவசாயம் தான். வச்சுருவோம். எங்கள் ஏரியாவில் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நண்பா, இங்கே வந்து நம்ம ஏரியாவில் வந்து நெட்வொர்க்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது. இது வந்து மலங்காடுன்னு சொல்லி பல பேருக்கு வந்து இந்த ஏரியாவில் பொண்ணும் தர மாட்டுறாங்க. நான் எங்கள் ஏரியா எவ்வளோ கூலிங்காக இருக்குன்னு உங்களுக்கு இப்போ வந்து வீடியோவில் நல்லா கவர் பண்ணி காட்டுறேன். இந்த புல்லாக பாருங்கள் எப்படி பசேர்னு இருக்கும் பாருங்கள். நம்ம ஏரியா வந்து ஃபுல்லாக வந்து மாமரம் தான், விவசாயமும் அப்படியே பார்க்குறோம் நாங்கள். நம்ம என்ன சொல்கிறது, எங்களை பிடிச்சவங்க எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். எங்கள் ஏரியாவை பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட். இது வந்து கலாம் மாங்காய் கேட்டண்ணா. இது வந்து டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும் தலை. இந்த மாங்காய் பார்த்தீங்கன்னா தெரியும். இது கொஞ்சம் லென்த்தாக இருக்கு. ஆனால் வந்து இது பேர் நம்ம கடலமா காயின்னு சொல்லுவோம். இந்த காய் வந்து பழுத்துச்சுன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே என்ன சொல்கிறது, கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும், ஆனால் பயங்கரமாக டேஸ்ட் இருக்கும். கொஞ்சம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்காது. மாங்காய் வேணும்னா சொல்லுங்கள். ஒவ்வொரு மாங்காயிலையும் ஒவ்வொன்றும் பேக் பண்ணி உங்கள் அட்ரஸ்க்கு வந்து கொரியர் பண்ணிடலாம். நம்ம மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம். திண்டுக்கல் மாவட்டத்தில் எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணி விட்ருவோம். சரி, தமிழ்நாட்டுக்குள்ள எங்கே இருந்தாலும் சரி ஓகே தான், நாங்கள் இந்த கொரியர் பண்ணிடுறோம். வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், அவனை பார்த்து. இந்த பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் தலை, உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த ஏரியா பிடிச்சிருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா பிடிக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கமெண்ட் பண்ணுங்க நண்பா. பேக் கமெண்ட் வரக்கூடாது, லைக் பண்ணுங்கள். பேக் கமெண்ட் வரக்கூடாது. பேட் கமெண்ட் போட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை நண்பா. இதுக்கு வந்து பேட் கமெண்ட் நீங்கள் போட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். எங்கள் இப்போ காட்டை பூரா சுற்றி காட்டுறேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக மாமரம் தான். நீங்கள் கூட பாருங்கள், இதில் எம்பிட்டு மாங்காய் இருக்குன்னு பாருங்க, தெரியுதா. அருமையாக இருக்கா. இந்த வதன்னு மாமரம் தான் தலை. காய் நிறையா காய்ச்சிருக்கு தலை. இப்போ என்ன என்று இப்படி ஒரு இயற்கைதானே. என்னமா இருக்கிறா மாங்காய், அருமையாக இருக்காப்பா. ஒப்பனை ஈஸ்வரா.
ஒரு வருஷத்துக்குள்ளே காய்க்க ஆரம்பிச்சுன்னு சொல்கிறாங்க. நான் உண்மையாக என்னன்னு போயின்னு தெரியல. ஒரு கன்று வந்து 500 ரூபா வாங்கி வச்சுருக்காரு. இப்போ நடுறதுக்காண்டி வச்சுருக்க ஒரு 60 கன்று வாங்கி வச்சுருக்காருப்ப. இதை வச்சுட்டு நடமை வந்து உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அது வந்து ஒரு வருஷம் கழிச்சுட்டு அது வந்து காய்க்கும்னு சொல்லியிருக்காங்க. நல்லா காய்க்கும்னாங்க. அது உண்மையாக போயான்னு தெரில. அது வந்து காய்ச்சதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சுன்னா அது சொல்கிறேன். சரிதா? தெரியுது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே அந்த அங்கே தெரியுது மலை பூராமே வந்து இது வந்து சிறுமலை ஒட்டி தான் இருக்குது. சிறுமலை அடிவாரம் தான் நாங்கள் இருக்கிறது. ஃபுல்லாக பசேன்னு இருக்கு பாருங்க. கம்ப்ளீட்டாக வந்து நல்லா மாமரம் தான் இங்கே வந்து அதிகமே. அங்கே நின்று சொல்லுங்க மாமரம் இங்கே சொல்றீங்க பாருங்க கேட்குமே. ஃபுல்லாக மாமரமாக தெரியுதா? இது வந்து பருத்தி போட்டிருக்காங்க. எங்கள் எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்காரு. அவர் தான் போட்டிருக்கேன். இங்கே நிற்கிறாரு பார்த்தீங்களா? நம்ம தான் போட்டிருக்குது. ஹாய் சொல்லுங்க. இப்போ வந்து இங்கே கடலப்பருப்பு போட்டுக்கிட்டு இருக்கான். அதான் வீடியோவை எடுத்துக்குவோம். நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த கடலப்பருப்பை காட்டுங்க. காட்டு. எங்கள் அம்மா தான் வேலை பார்க்குறாங்க இங்கே. நம்ம ஏரியா ஆட்கள் பூராமே வந்து ஆம்பளை மாதிரி வேலை பார்க்கணும். அப்படியே பிடிச்சி நம்ம கூட அப்படி இருக்காது. எனக்கு பத்தாது. இதில் அந்த காலத்து ஆளு அதனால எந்த அளவுக்கு வேலை செய்யுது. நம்மளால வேலை செய்ய முடியுமா அந்த வெயிலில்? ரொம்ப கடினம். செஞ்சிடும் பாரு. இல்லை செஞ்சிடும் பாரு. நான் செஞ்சு பார்த்தேன். வயசாகிடுச்சுல வைப்பேன். கை பறிக்காம நான் அது இது பண்ணுவேன். அப்படி போட்டோம் தான் நான் அப்படி போட்டேன். இங்கேருந்து போட்டேன். கஷ்டப்பட்டு இந்த வெயில்ல செத்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஆனால் 1 ரூபா வருமானம் கிடையாது. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாங்காய் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் ஆப்பிள் கிடையாது. இந்த பச்சை ஆப்பிள்லாம் பார்த்துருக்கீங்க. இந்த காஷ்மீரில் அதிகமாக கிடைக்கும் அந்த இதெல்லாம். அதே மாதிரி தான் இருக்காங்க. அது வந்து ருமோனியா மாங்காய். ருமோனியா காய்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. பரவாயில்லாமல் இருக்கும். சூப்பர்லாம் சொல்ல முடியாது. ஆப்பிள் மாதிரிலாம் இனிக்குன்னு சொல்ல மாட்டேன். போடா, நான் பொய் சொல்கிறது எனக்கு பிடிக்காது. ஆயிடுச்சா? இது வந்து பார்த்தீங்கன்னா செந்தூரா மாங்காய் வந்து சோப்பாக இருந்தால் அந்த செந்தூரா மாங்கான்னு சொல்லுவோம். அப்படின்னு பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். இது வந்து செந்தூரா மாங்காய் தான் இருக்குது. பொய் தானே. நான் வந்து கலர் கொடுத்துருக்கேன் நல்லா சிவப்பாக. இந்த மாதிரி காய் வந்து இன்றைக்கி ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 10 ரூபா 5 ரூபா தான் போகுது. மாங்காய் நிலவரம் வந்து ரொம்ப படுத்துருச்சு. அடிமரத்துக்கு போயிடுச்சு. இது 2 ரூபா 3 ரூபாய்க்கு. ஆனால் உங்கள்கிட்ட கடையில் விற்கிறவங்க வந்து எங்கள்கிட்ட வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா 7 ரூபாய்க்கு தான் வாங்குறாங்க 1 கிலோ. உங்களுக்கு விற்கிற 200 ரூபாய்க்கு கூட விற்கலாம். 50 ரூபாய்க்கு எம்பிட்டு விற்கிறாங்கன்னு தெரில. எம்பிட்டு நீங்கள் மாங்காய் வாங்குறீங்கன்னு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு நிலவரம் தெரியும் உங்கள்கிட்ட எந்த ரேஞ்சில் விற்கிறாங்கன்னு. பாருங்கத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எங்கள் ஊருன்னா இப்படி தான் இருக்கும். அருமையாக இருக்கும் பாருங்க. ஊட்டி கொடைக்கானல் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சை விட அது அருமையாக இருக்கும். இங்கே அதே லொக்கேஷன் தான். அது அருமையாக இருக்கும். கோயிலுக்கு பசேர்னு எங்கிட்டு பார்த்தாலும் பாருங்க பச்சை பசேர்னு தான் இருக்கும் இடம். ஆமாம், பச்சை பசேர்னு தான் இருக்கும். இருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா மரம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நாங்கள் இப்போ வந்து அந்த பார்த்தீங்கன்னா புளிய மரம், இந்த பக்கமும் கல்லாம மாங்காய் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். வீட்டுக்கு கிளம்பியாச்சுன்னா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அப்படி திடீர்னு கையில் காலில் அடிச்சுட்டேன். வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கே கிளம்பியாச்சு. முன்னாடி போட
இது அந்த ஆப்பிள் பழத்துக்குல இந்த மாதிரி நம்ம வச்சிருந்தோம்ல வெட்டி போட்டீங்க. சரி வா போ வீட்டுக்கு. டேய் ஆட்டோ காட்டுற அப்படியே. மாம்பழம் அங்கிட்ட இல்லையா? டேய் ஆட்டோ அப்படியே திருப்பி காட்டு. மேல இருக்கு அந்த மாம்பழம். இந்த அங்க இருக்கு. ஆமாடா அது பழம்டா. ஆமா அந்த அங்க இருக்கு பாருங்க. டேய் ஆட்டோ அப்படியே திருப்பி காட்டு. ஆட்டோ திருப்பி காட்டுறா. அந்த இடத்துல சிவப்பா இருக்கு பாருங்க, அது வந்து மாம்பழம். அந்த மேல அது இப்படி இந்த பக்கம் திருப்பு. இந்த பக்கம் திருப்பா. கீழேயும் கொட்டி கிடக்கு. இங்க காட்டுங்க. அம்மா பார்த்ததே இல்லை. ஆனா பாரு கேமரா ஆன் பண்ணுவியாடா? ஆனா பிச்சைக்கார பாரு போடா. ஆன் பண்ணிட்டேன்டா வச்சுறேன். ஆடா பாவி போலச்சு. பாத்துங்க எங்க அம்மா பாத்துங்க. நண்பா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எங்க வீட்டுக்கிட்ட தான் இந்த மரம் தான், எங்க மரம் தான். இலை இருக்கோ இல்லையோ, காய் எம்பிட்டு இருக்குன்னு பாருங்க. தெரியுதா? என்ன காய் காய்ச்சிருக்குன்னு பாருங்க. அடிச்சு ஒட்டி பிடிச்சி பயங்கரமா காய்ச்சிருக்கு. அதை வாது பாருங்க, எம்பிட்டு காய் கிடக்குன்னு பாருங்க. கொத்து கொத்தா கொத்து கொத்தா. அதுக்காக மாமரம் வேணும்னா நம்ம ஏரியாலே விற்கிறாங்க, அங்கேயே வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்தீங்கன்னா கூட லொக்கேஷன் சொல்கிறேன், வந்தீங்கன்னா வாங்கி நானே கொடுத்துறேன். நல்லா காய்க்கும். இப்போ நம்ம வீடு இருக்க லொக்கேஷன் இதுதான். ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க. இப்பதான் நான் காட்டினத. இந்த பக்கம் நாங்கள் வந்து இந்த ஆடு இருக்குலாம் வந்து கொட்டம் போட்டிருக்காரு எங்கள் அப்பா, உள்ள நனையாமல் இருக்கிறதுக்கு. அந்த பக்கம் உள்ளே வந்து தார் பாய் போட்டு மேலே வெயிலுக்காண்டி போட்டுட்ருக்கோம். இந்த வீடு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம இடம் வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஏரியாவுக்கு வந்து முக்கியமா லைக் பண்ணுங்க. முக்கியமா லைக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைமாக போட்டனால வீடியோ வந்து ரீச் ஆகுமா என்னன்னு எனக்கு இது ஒரு தோட்டத்தை இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் போடுறாங்க பைத்தியங்க. பரவாயில்ல, வீடியோ போட வேண்டிய கடமை நம்ம கடமை.